Hi friends, வணக்கம் and welcome back to the Evfresh Kitchen. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோளா பூரியும் நல்லா தாபா ஸ்டைல்ல சூப்பரான ஒரு எக் கிரேவி தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சோ சோளா பூரி இல்ல சோலே பட்டூரா என்ன வேணா சொல்லாங்க. சோ அதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கேன். இது கூட பாத்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இத வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த சோடா வாட்டர் இருக்கு பாத்தீங்களா, சோடா வாட்டர்லயும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தயிர் அதுக்கப்புறம் வீட்டில் யூஸ் பண்ற குக்கிங் சோடா யூஸ் பண்ணி நான் வந்துட்டு இன்னைக்கு பண்ண போறேன். நீங்க சோடா தண்ணிலையும் மாவு பிசையலாம். நம்ம கடையிலலாம் குடிப்போம் பாத்தீங்களா, அந்த சோடா வாட்டர் நான் சொல்றேன். ஸோ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு. நீங்க சோடா வாட்டரை யூஸ் பண்ணலன்னா நான் சொல்ற இன்கிரீடியன்ட்லாம் போட்டு சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்துட்டு ரவை சேர்த்துக்க போறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இந்த ரவை. ஸோ ரவை பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்து சுகர் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போறேன். கூடவே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி குக்கிங் சோடா, பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்க போறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த சோளா பூரி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பெருசாக இருக்கும் கடையிலாம் வாங்கி, அது பார்க்கும் போதே ஆசையாக இருக்கும். ஸோ இப்போ கடையிலாம் போய் வாங்கி சாப்பிட முடியாது, அதனால சரி இன்னைக்கு வீட்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். இதுக்கு தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா தாபா ஸ்டைலில் நல்லா காரசாரமாக எக் கிரேவி தான் பண்ண போகிறேன். ஸோ இது மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எக் கிரேவி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தயிர் வந்து கொஞ்சம் ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஃப்ரெஷ்ஷான தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும், ஏன்னா நம்ம தயிரும் சேர்த்துக்கிறதால அதில் இருக்க தண்ணி அம்சம் வந்துட்டு கொஞ்சம் அதை பைண்ட் பண்ண யூஸ் ஆகும். ஸோ டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் பிசைஞ்சிடாதீங்க. ஓரளவுக்கு மீடியமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோளா பூரி திரட்டும் போது நம்ம வந்துட்டு ரொம்ப திக்காவும் திரட்டக்கூடாது, தின்னாவும் திரட்டக்கூடாது. ஸோ நம்ம ரவையும் போட்டிருக்கோம். ரவை வந்து கொஞ்சம் தண்ணி உறிஞ்சும், அதுக்கப்புறம் மாவு கெட்டியாகும். ஸோ இப்போ நான் பிசைஞ்சு வைக்கும்போது கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நான் லூஸாக பிசைஞ்சு வைக்கிறேன். ரவை அதுக்கப்புறம் தண்ணி அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் லைட்டாக நமக்கு மாவு வந்து நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ ரவை வந்து தண்ணி லைட்டாக அப்சர்வ் பண்ண ஆரம்பித்த உடனே நமக்கு மாவு வந்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை வந்துட்டு நான் இப்போ வந்து ஒரு 45 மினிட்ஸ் அளவுக்கு நான் ரெஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ 45 மினிட்ஸ் பக்கம் மட்டும் ஊறட்டும். அது ஸோ இப்போ எக் பாயில் பண்ணிடலாம். சைடே நம்ம வெங்காய தக்காளியில் கட் பண்ணி ரெடி பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த எடுத்த திங்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சிட போகிறேன் இப்போ. ஸோ பார்த்தீங்கன்னா முட்டை வெந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையானது எல்லாமே மேக்ஸிமம் கட் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் அரைக்கணும். இப்போ வந்துட்டு இந்த தயிரில் மசாலா ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தனியா பொடி கலந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன். ஏன்னா ரெட் கலர் நமக்கு வேணும் அப்படின்றதுனால நான் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ கரம் மசாலா சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ. ஸோ கிரேவி ப்ரிப்பரேஷன் ஆல்மோஸ்ட் ரெடி. இது கூட கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு மட் பாட்டில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஸோ கடாய் வந்து காஞ்சிருச்சு. நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டாலே நல்லா தான் இருக்கும், அதனால கொஞ்சம் கூடவே நான் சேர்த்துருக்கேன். ஸோ
மண்பானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சூடாச்சுனாலே அது நல்லா தான் சூடு ஏறிடுங்க. அதனால அடுத்து சீரகம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு கடுகு உளுத்தம் பருப்புலாம் தேவையில்லை. சீரகம் சோம்பு வச்சு நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ சீரகம் கூடவே நம்ம சோம்பு போட்டுடலாம். ஸோ வேற எந்த மசாலாவும் கரம் மசாலாலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. சீரகம் சோம்பு மட்டும் போதும். கூட தாளிக்கும் போது ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துட்டு இருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். ஸோ பச்சை மிளகாய் எண்ணெயிலே கொஞ்சம் போடும்போது நல்லா காரம் இறங்கும், அதனால் எண்ணெயிலே போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம்னா மீடியம் சைஸ் இருக்க வெங்காயம் எடுத்திருக்கேன். அது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். நம்ம தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதனால தயிர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பில்லாத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க, ஏன்னா தக்காளியும் புளிப்பு. ஸோ தயிர் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க. ஸோ வெங்காயம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்கும் போதே கூடவே கொஞ்சமாக நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். ஸோ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பத்தலைன்னா பார்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் இந்த அளவு ரோஸ்ட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நீங்கள் மிக்சியில் பியூரியாகவும் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனாலும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ தக்காளியும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரியணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். ஸோ தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தயிர் ரெடி பண்ணி வச்சு பார்த்தீங்களா, ஸோ இந்த மிக்சரை நம்ம கூட சேர்த்துடலாம். தயிர் மட்டும் சொன்ன மாதிரி புளிப்பாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. கொஞ்சமாக இதோட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸோ இது ஒரு 5 நிமிஷம் மாதிரி கொதிக்கிட்டோம், சிம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட மறந்துட்டேன், ஸோ அது நான் இப்போ சேர்த்துக்கிறேன் நான். ஸோ வெங்காயம் தக்காளி வதங்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம போட்டிருக்க பொடி இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாமே போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்த்துட்டு இன்னும் நமக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு கொதிக்க விடலாம். இது ஒரு 5 நிமிஷம் மாதிரி கொதிக்கட்டும், ஏன்னா பச்சை வாசனை எல்லாமே போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷமாக கிரேவி கொதிச்சிட்ருக்கு. நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு, மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. ஸோ இப்போ முட்டை பார்த்தீங்கன்னா நான் ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே நான் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ண போகிறேன். சுகர் வந்து ஆப்ஷனல் தான், ஸோ எல்லா ஃப்ளேவரும் பேலன்ஸ்டாக கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி கொதிச்சதுன்னா நமக்கு சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆகிடும். இன்னொரு 5 மினிட்ஸ் மாதிரி கொதிக்கட்டும். இது அதுக்குள்ளே சைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சோளா பூரி தேய்ச்சிடலாம். ஸோ மாவு பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. சொன்ன மாதிரி ரவை வந்து நம்ம போட்டு தண்ணி கொஞ்சம் லைட்டாக அப்சர்வ் ஆனதால் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் பிசையும் போது தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்துட்டு நீங்கள் மைதா மாவு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ சோளாப்பூரி வந்து நான் கடையில் இருக்க மாதிரி பெருசாகவே திரட்டலான்னு இருக்கேன். ஸோ மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக்கர் சைஸில் நான் எல்லாமே பால் பிடிச்சிக்கிறேன். ஸோ கிரேவியில் பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு, சூப்பராக இருக்குது. இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது. இப்போ நான் அதை ஆஃப் பண்ணிடுறேன்.
அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணியாச்சு. மட் பாட்டுன்றதுனால கொதிச்சிட்ருக்கு. ஸோ சூப்பரான எக் கிரேவி ரெடி. பூரி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிடுறேன். ஸோ காயவும் அங்கே நம்ம பூரி திரட்டவும் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பூரிக்கு திரட்டிக்கலாம். சப்போஸ் ரவுண்டாக திரட்ட வரலன்னா ஏதாவது பாக்ஸ் கூட நம்ம வச்சுட்டு ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கரெக்டாக ரவுண்டாக வருமா இல்லையான்னு தெரியல. சரி, வீட்டில் தானே சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பெருசாக இருந்தால் போகிறோம். ஸோ தேய்க்கும் போது ரொம்ப தின்னாக தேய்க்காதீங்க, திக்காகவே இருக்கட்டும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரவுண்டாக தேய்ச்சிக்கிறேன். ஸோ ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டா கரெக்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் காயட்டும், நம்ம அதுக்கப்புறம் பூரி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, சோலா பூரியும் ரெடி ஆகிடுச்சு. தாபா ஸ்டைலில் சூப்பராக எக் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.